ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து மந்த்லி வில்லேஜ் நம்ம வாங்கியிருக்கோம். டிமார்ட்ல தான் வாங்குவோம். டிமார்ட் ரேட் என்ன, நாங்கள் எங்கே வாங்கியிருக்கோம்னு சொல்லிட்டாங்களா? பீரியட் பர்ஃபியாக வாங்கியிருக்கோம். இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 129 ரூபா. ஆனால் டிமார்ட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 63 ரூபா. ராகி சேமியா 450 கிராம் வந்து பார்த்தீங்கன்னா இதோட எம்ஆர்பி வந்து 67 ரூபா. டிமார்ட்டோட ரேட் வந்து 33 ரூபா. சன்லேண்ட் ரீஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயில் வந்து இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 237 ரூபா. ஆனால் வந்து டிமார்ட்டோட ரேட் வந்து 162 ரூபா. இது வந்து 2 வாங்கியிருக்கோம். இது வந்து அரிசி சேமியா. இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 80 ரூபா. டிமார்ட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா 62 ரூபா. மயனேஸ் வாங்கியிருக்கோம். இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 90 ரூபா. பட் வந்து டிமார்ட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரேட் வந்து 80 ரூபா. லைன் டேட்ஸ் வந்து இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 299 ரூபா. டிமார்ட் ரேட் வந்து 269 ரூபா. மைசூர் சாண்டல் சோப்பு இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 220 ரூபா. பட் வந்து டிமார்ட்டோட ரேட் வந்து 190 ரூபா. கருப்பு கவனி அரிசி இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 147 ரூபா. பட் டிமார்ட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா 104 ரூபா. இது வந்து பை ஒன் கெட் ஒன்னு. இது வந்து ஒன்று வந்து 29 ரூபா. இது வந்து நம்ம 2 வாங்கிடுவோம். அது நம்ம சொல்லுவோம். சங்கு சக்கரம் வச்ச ஒன்று. இது வந்து கேஸ் வச்சது. பாத்ரூம் கிளீனர் இதோட எம்ஆர்பி பாத்ரூம் கிளீனர் இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 108 ரூபா. டிமார்ட் ரேட் வந்து 90 ரூபா. இந்த டிஷ்ஷோட 1 பேக் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 39 ரூபா. பட் வந்து பை ஒன் கெட் ஒன்ல வந்து ஆஃபர்ல வந்து இது ரெண்டுமே சேர்ந்து 39 ரூபா. டெட்டாயில் இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 167 ரூபா. டிமார்ட் ரேட் வந்து 153 ரூபா. ஏலக்காய் இதோட எம்ஆர்பி வந்து 57 ரூபா. டிமார்ட்டோட ரேட் வந்து 45 ரூபா. மைசூர் தால் வந்து 1/2 கிலோ எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 74 ரூபா. டிமார்ட்டோட ரேட் வந்து 52 ரூபா. கீ வந்து 200 ml இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 185 ரூபா. டிமார்ட் ரேட் வந்து 185 ரூபா. ஆச்சி மஞ்சள் இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 84 ரூபா 200 கிராம். டிமார்ட்டோட பிரைஸ் வந்து 54 ரூபா. டிடி பெருங்காயம் இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 102 ரூபா. டிமார்ட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா 64 ரூபா. லயன் காஷ்மீர் அணி இதோட எம்ஆர்பி பார்த்தீங்க அப்படின்னா 160 ரூபா 500 கிராம். டிமார்ட்டோட ரேட் வந்து 142 ரூபா. ஜீரகம் 100 கிராம் இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 50 ரூபா. டிமார்ட்டோட ரேட் வந்து 35 ரூபா. இந்த டப்பா பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸஸ் வந்து இந்த கண்டெய்னரோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 200 ரூபா. பட் வந்து டிமார்ட்டோட ப்ரைஸ் வந்து 141 ரூபா. அம்மா வந்து இது வந்து எதுக்காக வாங்கினா சத்து மாவு போட்டு போடலாம் அரைச்சிருக்காங்க. அதனால வந்து அது வந்து அதெல்லாம் வந்து இதில் போட்டு வச்சுக்கலாம் போட்டு வச்சுக்கலாம்னு இருக்காங்க. அம்மா வாங்கிடுவாங்க. பெருசாக தான் இருக்கு. இது வந்து கரெக்டாக இருக்கா? இந்த ரேட்டுக்கு வந்து இந்த கோல் கரெக்டாக இருக்குன்னு கமெண்ட் பண்ணுவேன். மொரம் இது பார்த்தீங்கன்னா இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 50 ரூபா. பட் டிமார்ட்டோட ப்ரைஸ் வந்து 39 ரூபா. சென்சிட்டிவ் ப்ரஷ்ஷு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரஷ் தான் வாங்குவோம். பட் இதோட வந்து இந்த கோல்கேட் பேஸ்ட் வந்து ஃப்ரீயாக இருந்துச்சு. இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 160 ரூபா. இது வந்து 4 ப்ரஷ் இருக்கு. ஃப்ரீயாக வந்து கோல்கேட் பேஸ்ட். டிமார்ட் ரேட் வந்து 120 ரூபா. இந்த பூண்டு பார்த்தீங்கன்னா 250 கிராம் கால் கிலோ. இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 80 ரூபா. பட் வந்து டிமார்ட் ரேட் வந்து 69 ரூபா. 1/4 கிலோ பேக் வந்து 2 வாங்கிட்டோம். சஃபாலா ஓட்ஸ் இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 205 ரூபா. ஆனால் டிமார்ட்டோட ரேட் வந்து 142 ரூபா. ஃபேப்ரிக் துணி துவைக்கிற ஃபேப்ரிக் இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 150
ரூபாய் 2 லிட்டர். அம்மா இதோட டிமார்ட் ரேட் என்ன? பில்லுல பாருமா. அவதான் அந்த பில்லே 2 கிழிச்சு வச்சிருக்காளே. சரி சரி அதை வச்சிரு. இந்த கிளிப் வந்து ஹேர் கிளிப் வந்து வாங்கணும். ஹேர் கிளிப் கிடையாது, கிளிப் வாங்கணும். இது 39 ரூபாய். இது 39 ரூபாய். ராகி வந்து 1 kg வந்து இதோட எம்ஆர்பி பாத்தீங்கன்னா இதோட எம்ஆர்பி வந்து 88 ரூபாய். பட் டிமார்ட்டோட ரேட் வந்து 64 ரூபாய். இது வந்து அம்மா வந்து டிஃபனுக்கு வந்து இட்லி, தோசை, இடியாப்பம் இந்த மாதிரி டிஃபனுக்கு வந்து அரைச்சி மாவு பண்ணுறதுக்கு அம்மா பண்ணியிருக்காங்க. இது வந்து பவுடராகவுமே வந்து ராகி பவுடருமே இருக்குது. அது அடுத்து இன்னும் கொடுத்துருக்காங்க. பொட்டுக்கடலை, உடச்சக்கடலை ரெண்டுமே சொல்லலாம். பட் எனக்கு பொட்டுக்கடலை தான் தெரியும். இது வந்து 336 கிராமு 39 ரூபாய். கடல மாவு இது வந்து 448 கிலோகிராமு 31 ரூபாய். சோளம் 1 kg இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 70 ரூபாய். பட் டிமார்ட்டோட பிரைஸ் வந்து 49 ரூபாய். மிஸ்டர் கோல்டு ரைஸ் ஆயில் இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 190 ரூபாய். டிமார்ட்டோட ரேட் வந்து 154 ரூபாய். கோதுமை மாவு நம்ம வந்து 1 கிலோ வாங்கியிருக்கோம். நாங்கள் இன்ன வரைக்கும் வந்து டிமார்ட் வந்து பூஸ்ட்ல வந்து கோதுமை மாவு வந்து வாங்கினது கிடையாது. பட் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கும். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 32 ரூபாய். கொண்டக்கடலை சன்னா 622 கிராமு. கருப்பு கொண்டக்கடலை இது வந்து 622 கிலோகிராமு. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 51 ரூபாய். இது வந்து ஒயிட் சன்னா வெள்ளை கொண்டக்கடலை 488 கிலோகிராமு 58 ரூபாய். உடைச்ச கோதுமை ரவா இது பார்த்தீங்கன்னா 734 கிராமு 3/4 கிலோ 82 ரூபாய் ரேட். இது வந்து நிலக்கடலை வாங்கியிருக்கோம். இது வந்து 464 கிராமு 72 ரூபாய். இது வந்து நாங்கள் அவிச்சு சாப்பிடுவோம். 1/2 கிலோ கிட்டத்தட்ட. பட் 1/2 கிலோ கொஞ்சம் கம்மி. வெந்தயம் இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 20 ரூபாய். ஆனால் டிமார்ட்டோட ரேட் வந்து 17 ரூபாய். ராகி மாவு 1 கிலோ 56 ரூபாய். அம்மா வந்து இது வந்து கூழ் எப்படி செய்யறதுக்கு நான் வாங்கியிருக்காங்க. நாங்கள் வந்து இந்த மாவு ஐட்டம்லாம் வந்துட்டு நாங்கள் டிமார்ட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் லூஸில் வாங்குவோம். அதனால வந்து இது எப்படி இருக்கு ட்ரை பண்ணி பார்க்கணும். பச்சை பயிறு இது வந்து 634 கிராமு 1/2 கிலோவுக்கு கொஞ்சம் அதிகம் 66 ரூபாய். இதோட ரேட் வந்து இந்த பயிறு அப்புறம் கொண்டக்கடலை சில பொருட்கள்லாம் வந்து சத்துமாவு அரைக்கிறதுக்காக அம்மா வாங்கியிருக்காங்க. இன்னும் வந்து வீட்டில் வந்து பாதாம் முந்திரியெல்லாம் இருக்கிறதுனால எல்லாமே சேர்த்து சத்துமாவு அரைக்கிறதுக்காக அம்மா வந்து வாங்கியிருக்காங்க. உளுந்து 746 கிராமு 3/4 கிலோ. இதோட ரேட் வந்து 87 ரூபாய். இது வந்து 3 ஆள் 540 கிராமு 1/2 கிலோ 58 ரூபாய் ரேட். இது வந்து 2 விதமான பாஸ்மதி ரைஸ் தான் இருந்துச்சு. அம்மா வந்து ஒரு பாஸ்மதி ரைஸ் பார்த்தீங்கன்னா 90 ரூபாய். இன்னொரு பாஸ்மதி ரைஸோட ரேட் பார்த்தீங்கன்னா 100. இதை வந்து வெரைட்டி ரைஸ் தான் யூஸ் பண்ணுவோம். பிரியாணிக்கு வந்து ஃபாரஸ்டர் பாஸ்மதி ரைஸ் வந்து வீட்டில் வந்து வாங்கி வச்சுருக்கோம். அதுதான் வந்து அம்மா வந்து பிரியாணிக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து எப்படி இருக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு தான் நம்ம வாங்கி பண்ணுவோம். மேட்டு 55 ரூபாய். இது வந்து டவல் இது வந்து 4 பீசஸ் இருக்கு. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 72 ரூபாய். இந்த மொத்த பொருளோட அமௌண்ட் வந்து 4900 ரூபாய். இது வந்து பார்த்தீங்கன்னா 1.5 மாசத்துலேருந்து 2 மாசம் வரைக்குமே இந்த ஜாமான்லாம் வந்து எனக்கு வந்து யூஸ் ஆகும். இது கொஞ்சம் வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து ஏன் வந்து இப்போ நம்ம இந்த சத்து மாவு அரைக்கிறதுனால நிறைய இந்த தானியம் இதெல்லாம் பருப்பு இதெல்லாம் வாங்கியிருக்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஆயிருக்கு. அப்படி இல்லைன்னா இன்னுமே மளிகை ஜாமான் நமக்கு அமௌண்ட் கம்மியாக தான் வரும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம கொஞ்சம் வாங்கியிருக்கோம், அதனால கொஞ்சம் அதிகமாக வந்திருக்கு. அப்படின்னா இன்னும் கம்மியாகும். வீட்டில் இல்லாத திங்ஸ் மட்டும்தான் இப்போ நம்ம வாங்கியிருக்கோம். இன்னும் கொஞ்சம் மளிகை ஜாமான்லாம் வந்து வீட்டில் இருக்கு. அதனால இல்லாத திங்ஸ் மட்டும்தான் நம்ம இப்போ வந்து வாங்கியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த பொருட்களோட ரேட்லாம் வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா? நீங்கள் எந்த ரேட்டில் வந்து அடுத்தது எவ்வளோக்கு வந்து நீங்கள் வந்து ஜாமான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவீங்க எல்லாத்தையுமே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.